இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜூலை மாதம் 5ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அந்தோனி மரிய சக்கரியா என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அந்தோனி மரிய சக்கரியா? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இன்று நாம் நினைவு கூறும் அந்தோனி மரிய சக்கரியா கிபி 1502ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ரெமோனா என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் பிறந்த சில ஆண்டுகளிலேயே இவருடைய தந்தை இறந்து போனார். எனவே இவர் தாயின் பராமரிப்பிலேயே வளர்ந்து வந்தார். இவர் தன்னுடைய தொடக்க கல்வியை தனது சொந்த ஊரிலே கற்று முடித்த பின்பு மருத்துவ படிப்பு படிக்க பதுவா நகருக்கு சென்றார். அங்கு இவர் மருத்துவ படிப்பை முடித்த பின்பு அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வந்தார். இந்த சமயத்தில்தான் இவர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார். எனவே இவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ படிப்பு படித்து தனது 26வது வயதில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். குருவாக மாறிய பின்பு முன்பு செய்து வந்த சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். அதோடு கூட ஆன்மீக பணியையும் செய்து வந்தார். ஒரு சில ஆண்டுகள் அங்கு பணியாற்றிவிட்டு மிலன் நகருக்கு சென்று பணியாற்ற தொடங்கினார். அந்த காலகட்டத்தில்தான் மார்ட்டின் லூதர் கிங் திருச்சபையில் பிரிவினையையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இதை அந்தோனி தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் இறை மக்களை நம்பிக்கையில் வலுப்படுத்தினார். மேலும் துறவற சபையை ஏற்படுத்துவதன் தேவையை உணர்ந்தார். அதன் பேரில் தனக்கு நன்கு அறிமுகமான 5 அருள் தந்தையர்களின் உதவியுடன் இருபாலருக்கும் தனித்தனி துறவற சபையை ஏற்படுத்தினார். இதன் மூலம் மக்களுடைய விசுவாசத்தை கட்டியெழுப்பினார். இவர் மக்கள் தங்களுடைய தீச்செயல்களிலிருந்தும் தீய வாழ்க்கையிலிருந்தும் மனமாற்றம் பெற வேண்டும் என்று அதிகமாக விரும்பினார். அதனால் இவர் தன்னுடைய கையில் சிலுவையை ஏந்தி கொண்டு மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இருந்தார், ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்று போதித்தார். அவருடைய போதனையை கேட்ட நிறைய பேர் மனமாற்றம் அடைந்தார்கள். இவர் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அதிக அளவு பக்தி கொண்டிருந்தார். 40 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையை இவர் அறிமுகப்படுத்தினார். மேலும் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்ததை நினைவு கூறுகின்ற வகையில் பிற்பகல் 3 மணிக்கு ஆலய மணியை அடிக்கின்ற வழக்கத்தை கொண்டு வந்தார். இப்படி ஏழைகளின் பங்காளியாய் திருச்சபையினுடைய காவலனாய் பணியாற்றிய அந்தோனி மரிய சக்கரியா திடீரென்று நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய 37ஆம் வயதில் இறையடி சேர்ந்தார். இவ்வாறு தனது போதனையால் பலருடைய பாவ வாழ்க்கையை உணர வைத்து அவர்களை இறைப்பாதையில் நடக்க வழிவகுத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது பாவ வாழ்க்கையை விட்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.